ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டோனட்ஸ் தான் செய்ய போகிறோம். எப்போவுமே டோனட் வித் சாக்லேட்டுன்னே பார்த்துட்டோம்ல. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக டேட்ஸ் ஃபில்லிங் வச்சு டோனட் செய்ய போகிறோம். இது ஈஸியாகவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்கிறதால ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதலாவதாக ஈஸ்ட் ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளணும். ஈஸ்ட் ஆக்டிவ் பண்ணுறதால மாவு இன்னும் கூட கொஞ்சம் பொங்கி வரும். அதுக்கு நீங்கள் மாவு பனைய போகிற பவுலில் 2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஹாட் வாட்டர் ரொம்ப சூடாக மிதந்துடக்கூடாது, குறைவாக மிதந்துடக்கூடாது. கொஞ்சம் நடுத்தரவாக கையை விட்டு பார்த்தா லைட்டாக சுடணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஹாட் வாட்டர் பதிலாக நாங்கள் பால் கூட வெதுவெதுப்பான பால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு திறந்து பாருங்கள். இந்த மாதிரி டபுள் லேயராக வந்திருந்தாலே ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகி இருக்குன்னு அர்த்தம். இதில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறோம். முட்டைக்கு பதிலாக நீங்கள் 2 ஸ்பூன் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதோடையே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இதோட 1/2 கப் அளவு இது 150 கிராம் இருக்கும். நான் கோதுமை தான் எடுத்திருக்கேன். மைதா மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கையை வச்சு செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கையை வச்சு இந்த மாதிரி பசஞ்சு எடுத்தோன்னா டோ ரெடி ஆகிடும். இதை ஒரு எண்ணெய் தடவின பாத்திரத்தில் மாற்றி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். நான் க்ளீன் ரப் வச்சு இதை கவர் பண்ணிக்கிறேன். இது 20லேருந்து 25 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கிடையில் நம்ம டேட்ஸ் ஃபில்லிங்கை செஞ்சு வச்சிடலாம். அதுக்கு முதல்ல பழத்தில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வேறு எடுத்துடுங்க. சீட்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவில் பழம் மட்டும் எடுத்துக்கிறோம். இது கூட 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கூட திக்காக இருக்குண்டா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பைப்பிங் பேக்கில் மாற்றி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஒரு கிளாஸில் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கை வச்சு உள்ளே அழுத்தி விட்டீங்கன்னாக்கா ஃபில்லிங்ஸை உள்ளே போடுறதுக்கு லேசாக இருக்கும். இது அப்படியே பைப்பிங் பேக்கில் மாற்றி எடுத்துக்குவோம். இது இருக்கட்டும், கடைசியில் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம பசஞ்சு வச்சோமா நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகினா தான் இந்த மாதிரி பொங்கி வரும், இல்லைன்னா ஒரு கல்லுமாய் ஆகிடும். டோனட்டும் மிளகா பொங்கி வராது. ஸோ நான் சொல்லி தந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை நாங்கள் தட்டி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. இது நம்ம சப்பாத்தி எல்லாம் தட்டுவோம் இல்லை, அது மாதிரி ரொம்ப தின்னாலாம் தட்டிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கனமாகவே தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டோண்டெல்லாம் கொஞ்சம் ஊதின மாதிரி பெருசாக வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஒட்டின மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கூட கனமாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது டோனட் கட் பண்ணுறதுக்கு டோனட் கட்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி டேட்ஸ் ஃபில்லிங் வச்சு செய்ய போகிறதால டோனட் கட்டர் வச்சு பண்ண போகிறதில்ல, ஒரு கிளாஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸோ ஏதோ டம்ளரோ வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி டோனட் ஷேப்பில் எடுக்காமல் ரவுண்டாக தான் எடுக்க போகிறோம். டோனட் ஷேப்பில் எடுக்கணும்டா சேம் கிளாஸை யூஸ் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு நொசில் வச்சு உள்ளே இருக்கிற ஓட்டையை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா டோனட்டோட ஷேப் வந்துடும்.
ஸோ நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு டேட்ஸ் ஃபில்லிங் வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி 3 டோனட்டாக உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். டோனட் வந்து ஒரு பொன்னிறமான நிறத்தை வரும் வரை தான் நாங்கள் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பொன்னிறமான நிறம் வந்துட்டாலே டோனட்டை நீங்கள் இறக்கி வச்சிடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோனட்டை சூப்பராக செஞ்சு எடுத்துட்டோம். பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ஃபோக்கோ இல்லைன்னா கத்தியை வச்சு சின்னதாக ஓட்டை போட்டு உள்ளாரையெல்லாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ ஃபில்லிங்ஸ் வைக்கிறதுக்கு இடம் வரும். இப்போ இதை நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, டேட்ஸ் வச்சு ஃபில்லிங்ஸ், அதை வந்து இதுக்குள்ளார போட்டு இந்த மாதிரி உள்ளெல்லாம் நல்லா நிரம்புற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது ஃபுல்லாகவே டேட்ஸ் ஃபில்லிங்கோடு சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிக்கும்போது எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த டேட்ஸோட ஃபில்லிங்ஸ் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கி இருக்குது. ஒவ்வொரு பைட்ஸுக்குமே டேட் ஃபில்லிங்ஸும் நான் சொன்னபடி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.